பாதியாக ஒரு உமன் நாக்காகி அதில் ஒரு சில பாதி ட்ரெஸ்ஸோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமை பார்க்குறாரு. என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லெஃப்ட்டில் இப்படி ஹாய் கிரியேட்டர்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த சீக்ரெட் புக்கில் த சீக்ரெட் டு ரிலேஷன்ஷிப்புங்கிற சாப்டருக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் யார் சிங்கிளாக இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த சீக்ரெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் வந்து ஒரு ஃபிலிம் டேரக்டரை மீட் பண்ணுறாரு. ஸோ ஃபிலிம் டேரக்டரை மீட் பண்ணி அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும். இப்படி கிடச்சா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? வாவ், ஒரு லக்ஸுரியான வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அங்கே இருக்க பொருளோட இதே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும். இப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம ஆத்தர் என்ட்ரு ஆகிறாரு. என்ட்ராகி அந்த வீட்டில் போகும்போது ஃபஸ்ட்டு இப்படி போனோடனே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் தெரியுமா, ஒரு சுவர். அங்கே என்ன பார்க்குறாருன்னா, பாதியாக ஒரு உமன் நாக்காகி அதில் ஒரு சில பாதி ட்ரெஸ்ஸோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமை பார்க்குறாரு. என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லெஃப்ட்டில் எப்படி திரும்பினா அங்கேயும் அதே ஒரு பிக்சரை பார்க்குறாரு. ரைட்டில் திரும்பினா அங்கேயும் ஒரு பிக்சர் பார்க்குறாரு. நம்ம ஆத்தருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா ஒரு ரொமான்ஸில் வீக்காக இருப்பாரோ அப்படின்ட்டு இந்த கொஸ்டினாக ப்ரொடியூசர்கிட்ட கேட்குறாரு. என்ன சார் உங்களுக்கு ரொமான்ஸான வீக்கா அப்படின்னு கேட்டப்போ, இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க, ஏன் இந்த மாதிரி பிக்சர்லாம் அவங்கள சுற்றி வச்சுருக்கீங்க, உங்களை சரௌண்டிங்கை சுற்றி வச்சுருக்கீங்கன்னா, ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் டு டூ திஸ் அப்படிங்கிறாரு. அவர் தான் அந்த பிக்சரையுமே வரைஞ்சிருக்காரு இத்தனைக்கும். அப்படிங்கிறப்போ தான் நம்ம ஆத்தருக்கு இன்னும் டவுட் க்ரியேட் பண்ணது, சார் உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு இது இன்னுமே எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் வியர்டாக ஃபீல் பண்ண வைக்கிது, உங்களுக்கு உண்மையிலே லைஃப்பில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. நான் ஒரு 3 பொண்ணை ஒரு வாரத்துக்கு டேட் பண்ணணும், இதுதான் என்னோடய லைஃப்பில் பண்ணணும். என்னது டேட்டிங்கா? இது வரைக்கும் நீங்கள் டேட்டிங்கில் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், நீங்கள் உங்களுக்கு டேட்டிங் கூட ஒரு நாள் கூட போனதில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, நோ போனதில்லை அப்படின்னோடனே, ஓகே, இந்த 7 இடத்துலையுமே நீங்கள் 3 பேர் கூட டேட் பண்ணுற மாதிரி இமேஜை வரைஞ்சி ப்ளேஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்துட்டாங்க. ஒரு 6 months லேட்டர் நம்ம ஆத்தர் வந்து அந்த அதே டேரக்டர்கிட்ட கேட்குறாங்க, சார் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம டேரக்டர், வாவ் ஒண்டர்ஃபுல், நான் வந்து சும்மா சொல்லக்கூடாது, உங்களை மீட் பண்ண முன்னாடிக்கும் உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் லைஃப்பில் பெரிய டேர்னிங் எனக்கு நடந்திருக்கு. இப்போ என்ன நடக்குன்னா, எனக்கு டெய்லியும் என்னை டேட் பண்ணுறதுக்கு அந்த 3 பேரையும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீக்லி 3 times நான் 3 பேர் கூடயும் டேட் போயிடுவேன். எனக்கு இந்த 3 பேர் சமாளிக்கிறது பெரிய டாஸ்க்காக இருக்குது அப்படின்னாரு. ஸோ தட் நம்ம ஆத்தர் அந்த வரைஞ்சி வச்சாத்தமாக 7 places அது எல்லாமே இப்போ நிஜத்தில் நடக்குது எப்படின்னு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அவர் இன்னொரு சொல்கிறார், எனக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணும், மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கணுன்னே நம்ம ஆத்தர் சொல்கிறாரு, ஓகே, அப்போ மேரேஜ் நடக்கிற மாதிரி உங்கள் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்கள் சார், பிக்சர்ஸ் ஆஃப்லாம் அந்த 7 ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நம்ம டேரக்டருக்கு ஒரு பெஸ்ட் உமனை அவர் எப்படி செலக்ட் பண்ணாரோ தெரில, ஒருத்தவங்க கூட மேரேஜ் ஆகி நல்ல லைஃப்பில் ரொமான்டிக்காக போயிட்டுருக்குன்னு அவர் மாத்தட்ட சொல்கிறார். ஸோ இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன், அதை பார்த்து ரீட் பண்ணுறவங்க, when you want to attract something into your life, make sure your action does not contradict your desire. நோட் பண்ணிக்கோங்க கிரியேட்டர்ஸ், மேக் ஷூர் your actions does not contradict your desire. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோமோ, நம்ம அது என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடானது தான் பண்ணணும். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அந்த டேரக்டரே எடுத்துக்கோங்களேன், அவர் என்ன வேணும்னு நினச்சாருன்னா, 3 உமன் கூட நான் டேட்டிங் பண்ணணும்னு நினச்சார். பட் அவர் சுற்றி எப்படி பிக்சர்ஸ் வச்சுருந்தாருன்னா, ஒரு ஆக்ட் பர்சன் மாதிரி அதுக்கு ரிலேட்டடே இல்லாத மாதிரி வச்சுருந்தார், டேட்டிங்க்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தார். இதனால என்ன எண்ட் ரிசல்ட் ஆச்சுன்னா, அவர் நினச்சது ஒன்று, பட் அது நடக்கலை. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறப்போ நம்ம சரௌண்டிங்கை நம்ம எந்த நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரௌண்டிங் வைக்கிறப்போ அவருக்கு அது நிஜத்துலேயும் நடந்துச்சு. ஸோ இது என்னென்னா, நம்ம யூனிவர்ஸ் நமக்கு ஒன்று கொடுக்க வருதுன்னா அதுக்கு ரிலேட்டடான ஆக்ஷன்ஸில் தான் நம்ம இருக்கணும். அதை ஆப்போசிட் பண்ணுற மாதிரியோ அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆக்ஷன்லேயே இருக்கக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு உமனுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்னர் வரணும் ரொம்ப ஆசை. அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல வீடு இருக்குது, எல்லாமே கார் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரொட்டீன் என்னென்னா, வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு முடித்து வீட்டுக்கு வராங்க, நல்லா எப்போதும் அவங்களுக்குன்னு ஒரு கரேஜ் இருக்குது கார் பார்க்கிங். ஸோ அதில் எப்போதும் ஒரு கார் தான் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்படியே அவங்க ரொட்டேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு நாள் அவங்க ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம கரேஜில் 2 கார் ஆக்குப்பை பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, நான் ஒன்று தான் கொடுக்குறேனோ அப்படின்னு ஒன்று திடீர்னு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அதே மாதிரி நான் என் லைஃப்பில் வந்து நான் 100% எதிர்பார்க்குறேன், பட் ஆனால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ரிலேட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. டக்குன்னு அவங்க கரேஜில் போயிட்டு எங்கெல்லாம் குப்பையாக இருக்கோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லெஃப்ட் கார்னரில் அவங்க காரை பார்க் பண்ணிவிட்டு ரைட் கார்னரில் இன்னொரு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து சொல்கிறது எனக்கே சிரிப்பு வந்துச்சுங்க ரீட் பண்ணும்போது. அவங்க பெட்டில் எல்லாம்
சென்டர் ஆஃப் த பெட்டில் டெய்லியும் படுத்து தூங்கினாங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் மோஸ்ட் கார்னரில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ரைட் மோஸ்ட் கார்னர் வந்து அவங்க பார்ட்னருக்கான ஸ்பேஸாக. லைட்டாக எனக்கே ஸ்லீப் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இப்படிலாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு ஒரு கஃபேல வச்சு அவங்க பார்ட்னர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அவங்க நினச்ச பர்சனை கெட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கான என்விரான்மெண்ட் அவங்களுக்கு செட்டப் பண்ணோன்னே அது அவங்களுக்கு நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கைஸ், நம்ம யூனிவர்ஸ்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்குறோன்னா ஆர்எல்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று வேணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கான என்விரான்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான சரௌண்டிங் நம்மளை சுற்றி இருக்கணும். அடுத்து லைஃப்பில் எல்லோரும் பண்ணியிருப்போம், நான் எல்லோரும் என்னை லவ்ஃபுல்லாக பார்த்துக்கணும், என்னோடய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் எல்லாருமே எனக்கும் உண்டு, அவங்களுக்கும் உண்டு, எல்லாருமே உண்டு, தப்பே கிடையாது. பட் ஆனால் அதே சேம் டைம் என்னை யாரும் அப்படி ட்ரீட் பண்ணவும் மாட்டாங்கன்னு அப்படின்னும் ஃபீல் ஆகிருக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் லைஃப்பில் ஒரு டைமாவது கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா, முதல்ல நீங்கள் உங்களை ஈக்குவல் யார் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ தெரில, உங்களுக்கு நீங்கள் எனாஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? அதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் அவங்கள்ட்ட கேளுங்க. எல்லாருக்கும் நோ வருதோ இல்லையோ ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். ஓகேயா? ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, மற்றவங்க நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணல, அதாவது இப்படி வச்சுப்போம். ஸோ ஓகே, நான் என்னை இம்பார்ட்டன்ஸே கொடுக்காமல் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் பர் அவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம இங்கேருந்து என்ன ஃப்ரீக்வன்சி சென்ட் பண்ணோன்னா, எனக்கு நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலாம் நாட் ஒர்த்தின்னு அர்த்தம், அப்படியா? ஸோ அந்த லெவல் ஃப்ரீக்வன்சி இங்கேருந்து சென்ட் பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் மீட் பண்ணுற பர்சன்ஸும் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா சுச்சுவேஷனும் எப்படி இருக்கும்னா, நம்ம எல்லோரும் ஒரு ராங்காக ட்ரீட் பண்ணுற மாதிரியும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியுங்கிற சுச்சுவேஷன் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணதுக்கு முதல்ல நம்மளை லவ் அண்ட் ரெஸ்பெக்டோடு ட்ரீட் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போனால் நான் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ தட் எல்லோரும் உங்களை நம்ம நினச்ச மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. இதிலே இன்னொரு கேஸ் இருக்குது. என்னென்னா, இன்னொருத்தங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்குறது சாக்ரிஃபைஸ். ஸோ நம்ம கம்ஃபர்ட் ஜோன் ஆர்எல்ஸ் நமக்கு பிடிச்சதை இன்னொருத்தங்களுக்காக தேவையில்லாமல் விட்டு கொடுத்துட்ருப்போம். ஒரு நிமிஷம், நான் இதை ரீட் பண்ணுறேன். வேர் இஸ் இட்? Many people have sacrificed themselves for others, thinking when they sacrifice themselves they are being good person. அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணால் நம்ம குட் பர்சன் திங்க் பண்ணிடுவோம்னு சொல்கிறோம். ராங். டு சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் கேன் ஒன்லி கம் ஃப்ரம் தாட் ஆஃப் அபண்டன்ட் லேக். அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஏதோ லேக்காக இருக்கீங்கன்னு தான் தோணும். ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் ஒரு குரூப்பில் உங்களுக்கு பிடிக்கலனா ஓப்பனாக எஸ் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா மேபி நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுங்க. எப்போதும் உங்கள் கம்ஃபர்ட் சொன்னால் இன்னொரு சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்காதீங்க. ஸோ தட் அங்கே என்ன ஆகும்னா, ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு இதிலே போடுறாங்க பாருங்கள், நவ் ஓகே யூ பிகம் த சொல், டோன்ட் பாயிண்ட் டு அனதர் பர்சன் அண்ட் சே நவ் யூ ஓன் மீ அண்ட் யூ நீட் டு கிவ் மீ மோர். பார்த்தீங்களா, நம்ம தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கான ஸ்பேஸை அவன்கிட்டே கொடுத்துட்டோம், அப்புறம் இப்போ நீ என் பிளேஸை ஓன் பண்ணிக்கிட்ட அப்படின்னு அவன்கிட்டே போய் நம்ம ஒரு நாள் சொல்லிட்டு இருப்போம். அதை தான் அப்படி போடுறான். நீங்கள் நம்ம ஸ்பேஸை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், அவன் நம்ம ஸ்பேஸை ஓன் பண்ணிடுவான். அது ஒரு ஆங்கிளுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும், நீ எனக்கு ஸ்பேஸே கொடுக்கலான்னு சொல்லி அங்கே ஃபைட் நடக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க, முதல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண முன்னாடி முதல்ல நமக்கு வேணும், நமக்கான ஸ்பேஸ் நமக்கு வேணும். ஸோ அதை எப்போதும் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து தான் கைஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர டாபிக். இருக்கப்பட்டு பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ரிலேட் ஆகும், அந்த படம் பார்த்தவங்களுக்கு. ஸோ இதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உங்களால் என் சில்ட்ரன்ஸ்க்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருது, ஏன் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, நான் சொன்னது உனக்கு புரியாதா அப்படின்னு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக போயிட்டு இருக்கும்போது இங்கே என்ன நடக்குன்னா, எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அங்கே யாருமே ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எப்போதும் நமக்கு அவங்கள பார்த்தாலே இதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ஸ் தான் நமக்கு வரும். இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்கள எப்படிலாம் அப்ரிஷியேட் பண்ணலாம், அதுக்கு என்ன பாசிபிலிட்டி, அவங்ககிட்ட ஃபீலிங் குட், அவங்கள பார்த்தா எப்படி ஃபீலிங், அவங்ககிட்ட ஏதாவது குட் திங்ஸ் இருக்கும்ல, அது எப்படி, அது என்ன, அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 30 டேஸ்க்கு உங்கள் பார்ட்னரை பற்றி ஒரு 10 விஷயம், ஒரு நாளைக்கு 10 விஷயம்
ஃபீலிங் குட்டாக எழுதுங்க, ஃபீலிங் கிரேட்ஃபுல்லாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு ஜார்க்கில் போடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 விஷயம், இதே மாதிரி 30 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இதுதான் கைஸ் நான் இருக்கப்பட்டில் வந்துன்னு சொன்னால அதான் இதுதான். இதை நீங்கள் ப்ராக்டிஸில் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்கள பற்றி ஃபீலிங் குட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்லேயே நீங்கள் 2 பேர் பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் 2 பேருக்கான குட் திங்ஸையும் 2 பேருக்குமே புரிஞ்சுக்கிட்டு லைஃப்பை நல்லா லீட் பண்ணலாம் அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க கைஸ்.